பழனிக்கு பாத யாத்திரை போன தலைமை காவலர் வாகனம் மோதின விபத்துல படுகாயமடைஞ்சு சிகிச்சை எடுத்துட்டு வந்த நிலையில சிகிச்சை பலனில்லாம உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோட அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்து இருக்கக்கூடிய தொட்டியம் தோளூர்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தலைமை காவலரான மகாமுனி அப்படின்றவரு. முசிறி போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்துல தலைமை காவலரா இவர் பணியாற்றிட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் கடந்த 9ஆம் தேதி இவர் பழனிக்கு பாத யாத்திரை கிளம்பி போயிருந்திருக்காரு. அப்போ திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அடுத்து இருக்கக்கூடிய மூலனூர் பகுதியில இவர் சாலை ஓரமா நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு அந்த வழியா வந்த வாகனம் ஒண்ணு மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. இந்த விபத்துல படுகாயமடைஞ்ச தலைமை காவலர் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா சிகிச்சை பலன் இல்லாம அவர் இப்போ உயிரிழந்துட்டாரு. இவருடைய உடல் முசிறியில இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல வைக்கப்பட்டு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டிருந்திருக்கு. அதை தொடர்ந்து 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோட இவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. பழனிக்கு பாத யாத்திரை போன தலைமை காவலர் ஒருத்தர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதுல உயிரிழந்திருக்கக்கூடியது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் அந்த பகுதிவாசிகள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு.